அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கி சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இதை பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். தகவல்கள் என்ன, பகிரலாம்? தமிழகத்தில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக காவல்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் காவல்துறைக்கு முழு சுதந்திரம் வழங்காததன் காரணமாகத்தான் தமிழகத்தில் தொடர்ந்து கடந்த 36 மாதங்களாக கொலை, கொள்ளை உள்ளிட்ட வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இருக்கின்றார். குறிப்பாக 29/5/2024 அதாவது கடந்த 29ஆம் தேதி சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் ஒரே இரவில் 6 பேர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற குற்றச்சாட்டை செய்திகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் சென்னையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் அந்த போதை மாத்திரைகள் கடத்தப்படுவதாகவும், மும்பையிலிருந்து கொண்டு வரப்பட்டு சென்னையிலிருந்து பல இடங்களுக்கு கடத்தப்படுவதாகவும், சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை வழங்கப்பட்டுள்ளது குறித்தும், மது போதையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோதல், வண்ணாரப்பேட்டையில் துணிக்கடையில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது, மாணவர்களுக்கு இடையே நடைபெற்றிருக்கக்கூடிய வெட்டுக்குத்து சம்பவங்கள், அம்பத்தூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய போதை மாத்திரை விற்பனை உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும், இரவு நேரங்களில் பயணம் மேற்கொள்ள முடியாத பாதுகாப்பற்ற நிலையும் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார். சென்னை மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு சார்ந்த சம்பவங்கள் நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். எனவே முதலமைச்சர் தமிழ்நாடு காவல்துறைக்கு இனியேனும் முழு சுதந்திரம் வழங்கி இரும்பு கரம் கொண்டு சமூக விரோதிகளை ஒடுக்குவதற்கு தக்க நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட 36 மாத காலத்தில் காவலர்களை விட, அதாவது சட்டத்தை காக்கக்கூடிய காவலர்களின் கைகளை விட சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோரின் கைகளே ஓங்கி இருப்பதாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.